திஸ் கிஷோர் அண்ட் பேக் டு கிஷோர் லிட்டிக்ஸ். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேங் சர்வ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம லேங் செயின் ஈகோ சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் இருக்க லேங் சர்வ், லேங் ஸ்மித், லேங் கிராஃபனா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம லேங் சர்வ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களே ஒரு LLM அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ LLM அப்ளிகேஷன் என்ன வேணா இருக்கலாம், ஒரு லேக் சேட்பாட்டாக இருக்கலாம், ஒரு PDF சேட்பாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெப் அப்ளிகேஷன், ஒரு LLM பேஸ்ட் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ உடனே உங்கள் கிளைண்ட்டோ, உங்கள் மேனேஜரோ, உங்கள் ஸ்டாக் ஹோல்டரோ என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த API ஷேர் பண்ணுறீங்களா, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணணும், போயிட்டு ஃப்ளாஸ்க் படிக்கணும், இல்லைனா ஃபாஸ்ட் API படிக்கணும், இல்லைனா ஸ்ட்ரீம்லிட்டாக படிக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒன்று படிச்சு அதுக்கப்புறம் ஒரு என் பாயிண்ட், ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் இதுக்குள்ளே உங்கள் கிளைண்ட்டோ, மேனேஜரோ, ஸ்டாக் ஹோல்டர் ஷேர் பண்ணுறதுக்கு ஸோ எல்லாமே இந்த லேங் சர்வ், லேங் செயின்குள்ளே இருக்கிற லேங் சர்வ்க்குள்ளே ஈஸியாக டெவலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ எஸ், இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆப்பை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டிரான்ஸ்லேஷன் ஆப்பை நம்ம ஒரு REST API கிரியேட் பண்ண போகிறோம். அதை நம்ம உங்கள் மேனேஜரோ, உங்கள் ஸ்டாக் ஹோல்டரோ, உங்கள் கிளைண்ட்டுக்கையோ ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ டெக்னிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் நான் கொண்டு போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா லேங் சர்வ் பற்றி தான் கைஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லேங் சர்வ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு லேங் சர்வை நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். லேங் சர்வ் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம போன வீடியோலேயே லேங் செயின் ஈகோ சிஸ்டம்னா என்ன சொல்லி பார்த்துருப்போம். அதிலே டீட்டெயில் ஓவர்வியூவும் கொடுத்துருப்போம். லேங் சர்வ்னா என்ன, லேங் ஸ்மித்னா என்ன, லேங் கிராஃப்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம ஒவ்வொரு லேங் செயின் ஈகோ சிஸ்டமையும் நம்ம எடுத்து அதை நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ண போறது லேங் சர்வ் பத்தி. ஓகேங்களா? ஸோ லேங் சர்வ்னா என்ன? லேங் சர்வ்ன்றது ஒரு லேங் செயின் ஈகோ சிஸ்டம்ல இருக்க ஒரு ஈகோ சிஸ்டம். அது ஒரு LLM டூல் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா போய் மறக்காம போன வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்போ இருக்க லேங் சர்வ் உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே ஃபைன். ஸோ லேங் சர்வ்னா என்ன? லேங் சர்வ்ன்றது ஒரு லேங் செயின் ஈகோ சிஸ்டம்ல இருக்க ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது லேங் செயின் ஈகோ சிஸ்டம் LLM டூல் அப்படின்னு சொல்லி கூட ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ லேங் செயின் ஈகோ சிஸ்டம்ன்றது நீங்க எதுவுமே வெளியவே போக தேவையில்லை. லேங் செயின்குள்ளேயே எல்லாமே இருக்கு. நீங்க டெப்ளாய் பண்ணாலும் பண்ணலாம், ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம், ஒரு மானிட்டர் பண்ணாலும் பண்ணலாம், ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம். எல்லாமே இந்த லேங் செயின்குள்ளேயே இருக்கு. இது ஒரு ஹை லெவல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லேங் செயின்ல கொண்டு வந்தது தான் இந்த லேங் செயின் ஈகோ சிஸ்டம். அதுல தான் 3 டைப்ஸ் இருக்கு: லேங் சர்வ், லேங் ஸ்மித், லேங் கிராஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்றது இந்த லேங் சர்வ் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த லேங் சர்வ்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு LLM அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நானே ஒரு LLM ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன். ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டர் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணணும்னா லாங்குவேஜும் டெக்ஸ்ட்டும் எடுத்துக்க போகுது. ஸோ இது நம்ம டெவலப் பண்ண போறோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜும் என்ன லாங்குவேஜ் தமிழ்ல வேணுமா அப்படின்ற லாங்குவேஜும் என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் எடுத்துக்க போகுது. அது அவுட்புட்டா அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கொடுக்க போகுது. இதுதான் பேசிக்கா ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆனா எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க, சாரி எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க, எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ how do you test this application whether it's working or not? ஸோ you want to create the endpoint, right? ஒரு endpoint கிரியேட் பண்ணணும். ஒரு endpoint கிரியேட் பண்ணாதான் நம்ம இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ நீங்க செக் பண்ணணும்னா ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும்னா நிறைய டைப்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கலாம். இதுக்கு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும்னா ஃபிளாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் பைத்தான்லேயே ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதை படிக்கலாம். ஓகேங்களா? ஃபிளாஸ்க்ல app.route சொல்லி போட்டு ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபிளாஸ்க் தெரியல, ஓகே ஃபைன். ஸோ செகண்ட் திங் ஸ்ட்ரீம்லிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ ஸ்ட்ரீம்லிட்ன்றது பைத்தான் லைப்ரரி தான். அப்பயும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சின்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ST டாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ST டாட் ரைட், ST டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பயும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தேர்ட் திங் இதுவும் தெரியல, ஓகே ஃபைன். ஸோ தேர்ட் திங் உங்களுக்கு ஃபாஸ்ட் API தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட் API தெரியுதா? ஸோ அப்பயும் உங்களுக்கு தெரியல. ஸோ ஃபாஸ்ட் APIன்றது ப்ரொடக்ஷன் ரெடி என்விரான்மெண்ட், அதாவது ஒரு API பண்ண என் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும்னா ஃபாஸ்ட் API கண்டிப்பா தேவைப்படும். எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஃபாஸ்ட் API தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஃபாஸ்ட் APIன்றது ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி ஹை லெவல் ஃப்ரேம் ஒர்க், ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்றது, ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு, இதுல ஏதாச்சும் ஒன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா நீங்க ஆஸ் எ ஜென்ஏ டெவலப்பரா உங்களுக்கு உங்களோட டாஸ்க் வந்து எதா இருக்கும்னா ஒரு LLM அப்ளிகேஷன் டெவலப் பண்றதா மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என் பாயிண்ட் கிரியேட் பண்றதுனா API டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் உங்க கம்பெனில இருக்கு. நீங்க கம்பெனிக்கு போனா தெரியும், நீங்க API டீம் இதெல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க. உங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து எதுக்காகனா இந்த LLM அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும். பட் பிஃபோர் தட் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அதை டெஸ்ட் பண்ணணும், நான் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்ற பாக்குறீங்க. அப்போ என்ன பண்றீங்க, இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஸோ அப்போதான் இந்த லேங் செயின் ஈகோ சிஸ்டம்குள்ள இந்த லேங் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ லேங் சர்வ் எதுக்காகனா நீங்க ஒரு டெப்ளாய் பண்ணணும். ஆனா அது வந்து ப்ரொடக்ஷன் ரெடிக்கு போறதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவேன். அதாவது இந்த ஃபாஸ்ட் API டீம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க,
ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ண போறோம். இந்த ரெஸ்ட் ஏபிஐ நீங்க இப்போ மேனேஜர் கேட்கறாங்க, நீ இன்னைக்கு என்னதான் வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எனக்கு ரெஸ்ட் ஏபிஐ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸோ நீங்க இந்த லிங்க் ஷேர் பண்ணீங்கன்னா உங்க மேனேஜர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு கிளைண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா, நான் பார்க்கணும், ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதையும் பார்க்கலாம். ஸ்டேக் ஹோல்டர் கேட்கறாங்க, அப்ப இது கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லேங் சர்வ்ன்றது. லேங் சர்வ்ன்றது இதுக்கு பேக் எண்ட்ல ரன் ஆகுறது என்னமோ ஃபாஸ்ட் ஏபிஐ தான். நீங்க இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ லேர்ன் பண்ண தேவையில்ல. இந்த லேங் செயின்ல லேர்ன் பண்ணிட்டா, லேங் செயின்ல இருக்க லாங்குவேஜ் செயின் ஈகோ சிஸ்டம்குள்ள இருக்க லேங் சர்வர் லேர்ன் பண்ணிட்டா மட்டுமே போதும். நீங்க இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ லேர்ன் பண்ண தேவையில்ல, ஃபாஸ்ட் ஃபிளாஸ்க் லேர்ன் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரீம்லிட் லேர்ன் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரீம்லிட் HTML CSS தேவையில்ல. யூ வாண்ட் டு நோ த சின்டாக்ஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ரீம்லிட், st.write, எங்க st.write பண்ணணும், எங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த லேங் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த லேங் சர்வ்ல நம்ம டெப்ளாயும் பண்ணிக்கலாம், ஒரு ரெஸ்ட் ஏபிஐ லிங்கா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த லேங் சர்வ்ன்றது. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலா ஓவரியா புரிஞ்சிருக்கும் லேங் சர்வ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். லேங்ஸை எப்படி லேங்ஸை பிளேகிரவுண்ட்குள்ள என்டர் ஆக போறோம் கைஸ். ஸோ நம்ம இப்போ ஒரு சிம்பிளா ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆப்பை டெவலப் பண்ண போறோம். ஏற்கனவே இந்த கான்செப்ட்ஸ் நான் ஏற்கனவே படிச்ச கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். ஸ்டிங் அவுட் பர்சன் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். போன வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ load.dnv, find.dnv, அதுக்கப்புறம் ப்ராம்ஸ், டெம்ப்ளேட்ஸ், செயின்ஸ், LCL இருக்க ரன்னபிள்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோல நான் காட்ட போறது என்னன்னா மெயின் எஜெண்டா லேங் சர்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறது. லேங் சர்வ் பிளேகிரவுண்ட்குள்ள எப்படி போறோம் அப்படின்றது. ஸோ நீங்க இதுக்கு HTML தேவையில்ல, அவங்களே லேங் சர்வே ஒரு இன்பில்ட் யூஐ வச்சிருப்பாங்க. நீங்க இது பண்ணா மட்டும் போதும், அவங்களே நான் காட்டுறேன், உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். ஸோ நம்ம டெவலப் பண்ணுவோம் ப்ராக்டிக்கலா நம்ம ஸ்கிராச்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ போறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா ஒரு LLM யூஸ் பண்ண போறோம். ஏன்னா LLM தான் டிரான்ஸ்லேட் பண்ண கொடுக்க போதில்ல. ஸோ LLM யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ண போறோம், நம்ம grok API ஏதாவது ஒரு மாடல் யூஸ் பண்ண போறோம். அந்த மாடல் யூஸ் பண்றதுக்கு நம்ம grok API அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை யூஸ் பண்ணிருக்கோம். அந்த .env இந்த ஃபைல நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் டீட்டெயிலா சொல்லவே தேவையில்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா import OS அப்படின்னு சொல்லிட்டு OS இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரம் .env and just importing. ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் .env I'm just importing the load.env. ஸோ நான் find.env இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது நான் உங்களுக்கு புதுசா இருக்கும், நான் எதுக்காகன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிய வேண்டியது, நான் .env ஃபைல லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போறேன், அதுக்கப்புறம் நம்ம இப்போ .env லோட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம செயின்ஸ் கிரியேட் பண்ண போறோமா? ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஃப்ரம் langchain dot core, langchain underscore core. Okay, so from langchain underscore core, dot prompts, I'm just importing chat prompt template. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ import chat prompt template. ஓகேங்களா? ஸோ chat prompt template உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்கு chat prompt template யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொன்று நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் langchain core dot output parser. ஓகேங்களா? பார்சர்ஸ் நம்ம எதுக்காக இம்போர்ட் பண்றோம்னா அவுட்புட்டையும் நம்ம கண்ட்ரோல் எடுக்க போறோம், அதுக்காக தான். ஸோ ஃப்ரம் langchain core dot output parser I'm just importing string output parser. எனக்கு string output parser மட்டும் போதும். string output parser. ஓகேங்களா? அவுட்புட் ஸ்ட்ரிங் தப்பு, சாரி. ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் parser அப்படின்ற இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் இம்போர்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா .env லோட் பண்ணிக்கிறேன். load.env, find.env, ஃப்ரம் langchain core promptsல நான் chat prompt template யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ langchain coreல அவுட்புட் parserல நான் string output parser யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், chat grok மாடல் யூஸ் பண்ண போறோமா? ஸோ ஃப்ரம் langchain underscore grok I'm just importing chat grok. ஓகேங்களா? chat completion மாடல் தான் யூஸ் பண்ண போறோம், அதுக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. chat grok. இப்ப உங்களுக்கு டீடைலா புரிஞ்சிருக்கும். நம்ம இம்போர்ட் யூஸ் பண்ணிருக்கோம், .env யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம போன வீடியோஸ் யூஸ் பண்ணிருப்போம். chat prompt template, string output parser, chat grok. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம மாடல் இனிஷியலைஸ் பண்ணிடலாமே. மாடல் இனிஷியலைஸ் பண்ணனும்னா என்ன பண்ண போறோம், load .env find.env அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இப்ப அதுவே find.env ஃபர்ஸ்ட் find.env என்ன பண்ண போகுதுன்னா .env எங்க இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி அதுல இருக்க .env ஃபைல்ல லோட் பண்ணிக்க போகுது. இதுதான் பேசிக்கா நடக்க போகுது. ஸோ இப்போ நான் LLM கிரியேட் பண்ண போறேன். LLM is equal to chat grok of. ஓகேங்களா? ஸோ chat grok of API key is equal to API key. ஓகே ஃபைன். ஸோ மாடல் வந்து நான் இங்க வந்து இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. நான் வந்து நான் grok API மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட OpenAI key இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ற மாடல் ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல இருக்காது. நீங்க பாக்குறப்ப Gwen மாடல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதுதான்
ஃபேமஸான குட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாமா சாரி தப்பாக போட்டேன். லாமா அண்ட் ஐஃபன் 3.3 3.3 ஐஃபன் 70B வெர்சடைல் ஓகேங்களா. ஸோ வெர்சடைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ டெம்பரேச்சர் கிரியேட்டிவிட்டி பேராமீட்டர் நான் டெம்பரேச்சர் 0.7 வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்காக நடக்க போகுது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒரு எல்லாம் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்சர்ஸையும் இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுட்புட்டையும் கண்ட்ரோல் எடுக்க போகிறேன். அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா சிஸ்டம் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சிஸ்டம் ப்ராம்ப்ட், அதாவது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ண போகிறோம். சிஸ்டம் டெம்ப்ளேட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணக்கூடாது, நமக்கு தேவையான ப்ராம்ப்ட் நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எழுத போகிறேன். ஸோ டிரான்ஸ்லேட் த ஃபாலோயிங், ஓகே சாரி, டிரான்ஸ்லேட் த ஃபாலோயிங் இன்டு, இப்போ நம்ம ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டோட மெயின் இதே என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். டைனமிக்கா இன்புட்டை பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இப்போ இதை வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக நடக்க போகுது. ஸோ ஓகே ஃபைன். இப்போ அடுத்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இஸ் ஈக்குவல் டு, நம்ம எப்பயுமே யூஸ் பண்ற சாட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஆஃப் ஃப்ரம் மெசேஜஸ் ஆஃப் ஓகே, ஃப்ரம் மெசேஜஸ் ஆஃப் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ சிஸ்டம் டெம்ப்ளேட் இது கொடுத்தாச்சு. ஹியூமன் டெக்ஸ்ட் வந்து யூசர், அதாவது ஹியூமன் என்ன கொடுக்க போறாங்களோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ இதுதான் பேசிக்காக நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வரை உங்களுக்கு சிஸ்டம் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம லாங்ஸ் ஆஃப் மெயின் ஃபாஸ்ட் ஏபிஐ ஆப்பை ஃபர்ஸ்ட் செயின்ஸை கிரியேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி செயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்குள்ள போகணும். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ல இருந்து வர அவுட்புட் எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இதுதான் செயின் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ ஆப் நான் முன்னே சொன்னேன், லாங்ஸவுக்குள்ள ஃபாஸ்ட் ஏபிஐ ஆப் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நீங்க பிப் இன்ஸ்டால் இது மட்டும் போட்டா போதும், அதுவே எல்லாமே எடுத்துக்கும் ஃபாஸ்ட் ஏபிஐ. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இம்போர்ட் பண்ணணும்ல. ஸோ இதுக்கு இம்போர்ட் பண்றதுக்காக நான் இப்போ போயிட்டு ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங். ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ ஃபாஸ்ட் ஏபிஐ ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் ஃபாஸ்ட் ஏபிஐ. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஏபிஐக்குள்ள எப்பயுமே ஒரு ஃபைலை ரன் பண்ணணும்னா யூவிகான் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லேங் சர்வ் யூஸ் பண்ண போறோம். ஃப்ரம் லேங் சர்வ், லேங்கா சர்வ் இல்லை, லேங் சர்வ் ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங். இது இப்போதைக்கு தேவையில்ல, ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் ரிமோட் ரன்னபிள். நான் சொல்றேன் எப்போ தேவைப்படும்ட்டு. ஸோ ஃப்ரம் லேங் சர்வ் ஐம் ஜஸ்ட் இம்போர்ட்டிங் ஆட் ரவுட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எதுவுமே இம்போர்ட் பண்ணல, ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இம்போர்ட் யூவிகான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃப்ரம் லேங்ஸா அந்த இம்போர்ட்டிங் ஆட் ரூட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ ஆப்புக்குள்ள போறேன். அந்த ஆப்புக்குள்ள நான் டைட்டில் வைக்க போறேன். ஸோ டைட்டில் இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் லேங்ஸ் ஆஃப் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இதை வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வெர்ஷன் நீங்கள் ஒன்று கொடுத்துக்கோங்க. வெர்ஷன் நான் இப்போதைக்கு 1.0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 1.0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருக்கோ அதை நீங்க கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ வெர்ஷன் 1.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்க போறேன்னா ஒரு சிம்பிளான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ டெமோ ஆஃப் த லேங் செயின் இது டிரான்ஸ்லேஷன் செயின் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நடக்க போகுது. ஸோ இதை அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம், இந்த லேங் சர்வ்க்குள்ள இந்த லேங் சர்வ்க்குள்ள இப்ப திணிக்க போறோம். அதாவது ஃப்ரம் லேங் சர்வ் இம்போர்ட் ஆட் ரவுட்ஸ் சொன்னோம்ல, ஆட் ரவுட் ஆஃப், இப்போ நம்ம செயின்ஸை கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்புக்குள்ள உள்ள கொடுக்குறேன், அதாவது ஃபாஸ்ட் ஏபிஐ ஆப்பை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸோ செயின்ஸை கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என் பாயிண்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, நீங்க ஃபாஸ்ட் ஏபிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஸ்லாஷ் போட்டிருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்லாஷ் செயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் பேசிக்காக நடக்க போகுது கைஸ். ஸோ கம்மா போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நேம் கொடுக்கறது தான். ஸோ ஆட் ரவுட்டுக்குள்ள ஆப் செயின், அதுக்கப்புறம் பாத் என்ன பாத்துல கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது நேம் டிரான்ஸ்லேஷன் ஆப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபாஸ்ட் ஏபிஐ ஆப்பை மெயின் ஃபைல ரன் பண்ணோம். மெயின் ஃபைல் ரன் பண்ணோம், சர்வர் ரன் பண்ணோம். ஸோ இஃப் அதுக்கப்புறம் யூவிகான் டாட் ரன் ஆஃப் ஆப் இஸ் ஈக்குவல் டு லோக்கல் ஹோஸ்ட் தானே. அதுக்கப்புறம் போர்ட் வந்து எனக்கு 8000ல ரன் ஆனா போதும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி ரன் பண்ணணும்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெர்மினல் போயிட்டு ஓகேங்களா. ஸோ நான் முன்ன இருந்த சர்வரை கிளிக் பண்ணிட்டு
பைத்தான் டெமோ லேங் ஃபர்ஸ்ட் அந்த பிப் இன்ஸ்டால் லேங்ஸாவை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பிப் இன்ஸ்டால் கொடுத்துட்டதுக்கப்புறம் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் பிப் இன்ஸ்டால் லேங்ஸாவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட ஃபாஸ்ட் ஏபியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூவிக்கான டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எரர் மெசேஜ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பைத்தான் டெமோ லேங்ஸாவ் டாட் பை. ஸோ இதை இப்போ ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ அதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஸோ இது ரன் ஆகட்டும். லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ ஒன்றுமே இல்லை கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது நான் இப்போ என் ரவுட் செயின் ஏதாவது எரர் வருது. ஸோ என்ன செயின் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. நான் செயின் அப்படியே கொடுத்துட்றேன். இதெல்லாம் இப்பொழுதைக்கு எனக்கு வேணாம், இந்த நேம் டிஸ்கிரிப்ஷன்லாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். யா இப்போ இது குட் கோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ ரன் ஆயிரும். நம்ம மெயினாக இது பார்க்க வேண்டியது என்னன்னா ஆப்பை கொடுக்குறோம். இந்த ஆப்பை நோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஆப்பை கொடுக்குறோம். பார்த்தீங்களா, லேங்ஸவ் அப்படின்னு சொல்லி அழகாக வந்திருக்கு. ஸோ ஒரு ஆப் கொடுக்குறோம், அதுக்குள்ள செயின்ஸ் நம்ம கிரியேட் பண்ண செயினை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அதாவது எந்த ரவுட்டிங்ல ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை ஃபாலோ லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கேயே ரன் ஆகும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணிட்டு ஸோ ஏதோ ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. நான் பிரேவ் ப்ரௌசர் எடுத்துக்கிறேன். இதை பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வராது. ஸோ இப்பயே ஓடி போய் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. அதுக்காக என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ் செயின் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்த்து கிரியேட் பண்ணோம்ல. ஸோ ஸ்லாஷ் செயின் ஐஃபன் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓகே ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேங்ஸவ் ப்ளே கிரவுண்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நான் போட்டு பார்க்குறேன், எனக்கு தமிழில் வேணும். தமிழில் நான் வந்து இங்கிலீஷில் கொடுக்குறேன். மை நேம் இஸ் கிஷோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோம்னா என் பெயர் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ எஸ் கைஸ், இப்போ இது ரன் பண்ணியாச்சு, நமக்கு அவுட்புட் கிடைச்சாச்சு. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் கிஷோர் அப்படின்னு சொல்லி போடணும்னா அவுட்புட் நமக்கு வந்து என் பெயர் கிஷோர் பாருங்க. ஸோ இன்பில்ட்டாவே லாங்குவேஜ்க்குள்ள இவங்க இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்புட் பாக்ஸ் கொடுத்தேன்னா, ஸோ ஒன்று இன்புட் பாக்ஸ் என்னது இங்க பாருங்க, ப்ராம்ப்ட்ல கொடுத்துருப்போம். ஒன்று டெக்ஸ்டா டைனமிக்கா கொடுப்பேன், இன்னொன்று வந்து லாங்குவேஜ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் என்ன லாங்குவேஜ் கொடுத்துருவோம்னா அதே லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. செகண்ட் என்ன டெக்ஸ்ட் கொடுப்பேன்னு சொன்னாங்க, அவங்களே ஒரு இன்பில்ட்டா ஒரு இது வச்சிருக்காங்க, நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கிஷோர், இது லோக்கல்ல ரன் ஆகுது, அங்க பாருங்க லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், உங்க மேனேஜர் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க, சொன்னேன். அப்ப கேட்டா எப்படி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ எஸ், அதுக்காக இந்த ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை அழுத்துனீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா பைத்தான் கெத்த கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த பைத்தான் கெத்த கோட பைத்தான் எஸ்டிகே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நீங்க டைப் ஸ்கிரிப்ட்ல டைப் பண்ணீங்கனாலும் ஓகே, இட்ஸ் யுவர் விஷ். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்க போயிட்டு நான் ஸ்டார்ட் பைன் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா, அந்த ஃபைலில் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் இன்புட் கொடுத்துக்கலாம். அதாவது நான் ஏற்கனவே இன்புட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிட்டு இந்த 2 கேர்லி பிரேஸ்க்குள்ள ரன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணிட்டேன்னா இப்போ இது ரன் ஆகும். ஸோ இப்போ இது ரன் பண்ணி பார்க்கறதுக்கு எப்படின்னா, இதை அப்படியே இன்னொரு டெர்மினல் அந்த டெர்மினல் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பைத்தான் டெஸ்ட் டாட் பை அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஸோ ஜென்ரேட்டிவ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதற்கு அவுட்புட் கொஞ்ச நேரத்தில் கிடைச்சிடும். எப்படி இதுனா இந்த ஐடி தான் கைஸ், இந்த ஐடி வச்சு தான் இதை எடுத்துட்டு வந்து கொடுக்குது இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட உங்க மேனேஜருக்கு உங்க ஸ்டாக் ஹோல்டர்கிட்டயோ கொடுத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். சரி, வேலை கிடைச்சிடும்ன்ற ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிரும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் இந்த லேங்ஸவ்ன்றது. இந்த லேங்ஸவ் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோடோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் ஆயிருக்கும். மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கு கைஸ். இந்த டாக்குமெண்டேஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்டேஷனுக்குள்ள டெப்ளாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கோட்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் டெரிபிளா இருக்கு கைஸ். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் இன்ட்ரோ ஆஃப் த லேங்ஸவ். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல நான் லேங் கிராஃபோட வரேன். திஸ் இஸ் கிஷோர் சைனிங் அப் ஃப்ரம் தி விஷுவல் எடிட்டிக்ஸ். டாடா, பை பை.